அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் கள உதவியாளர் பணி தொடர்பாக நம்ம தொடர்ந்து காணொளிகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மற்றும் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இது தொடர்பாக நம்ம காணொளிகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஓசிவி லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான இந்த வெற்றி வாய்ப்புன்றது எப்படி உறுதி செய்யப்பட போகுது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஷியோ அடிப்படையில் கூப்பிட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கள உதவியாளர் பணி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பணி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மின் பாதைகளை பராமரிக்கிறது மற்றும் கடைநிலை ஊழியராக இருந்து அவர்களுக்கு உதவி பண்ணுறது இதோட ஒரு முக்கியமான நோக்கம். மொத்தம் இந்த கள உதவியாளர் டிஎன்இபியில் வந்து பார்த்திங்கன்னா 1794 காலி பணியிடங்கள் உள்ளன. அதில் இந்த ஓசிவி லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை நபர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்னா 1:5 ரேஷியோவில் அவங்க ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 1794 × 5 அதாவது 8970 நபர்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு தேர்வாளர் பட்டியலில் இடம்பெற போகிறாங்க. அவங்களுக்கான அந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டு பின்னர் அது அறிவிக்கப்படும். ஃபஸ்ட்டு இந்த 8970 நபர்கள் யார் யார் அப்படின்னா, எழுத்து தேர்வில் நல்ல முதன்மையான மதிப்பெண் பெற்று கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் அடிப்படையில், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 31%, பிசி 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி டிஎன்சி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1% என இன சுழற்சியின் அடிப்படையில் மொத்தம் 8970 நபர்கள் அவங்க அந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. மேலும் வந்து அந்த தேர்வர்களுக்கான அந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான இன்டிமேஷன் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெயில், அவங்களுடைய அஃபிஷியலான மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஒன் டைம் ஐடியை செக் பண்ணிவிட்டு அதில் முதன்மையான மதிப்பெண் எடுத்தவங்க, அதாவது 8970 மதிப்பெண் தேர்வர்கள் இருக்காங்க. அதில் முதன்மையான மதிப்பெண் பெற்ற 1:3 அடிப்படையில் தான் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோவில். அப்போ அந்த 8970 நபர்களில் கிட்டத்தட்ட ஒரு 5384 அல்லது 5382, கிட்டத்தட்ட ஒரு 5400 நபர்களை தான் அவங்க 1:3 அடிப்படையில் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. முதல் டாஸ்க் வந்து முதல் செயல்திறன் வந்து 8 நிமிடம், மின்கம்பம் ஏறுதல், கிராஸ் ஆம் பொறுத்துறது, இதை வந்து 8 நிமிடம் அப்படின்னு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா கயிறு பின்னுதல் அண்டு கண்டக்டர் பொறுத்துதல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு 1:2 அடிப்படையில் அடுத்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு மே மாதம் நடக்க போகுது, மே எண்டில். இதுக்கான ஒரு முக்கியமான இந்த தகுதி தேர்வை நீங்கள் நிறைவு செஞ்சால் மட்டும்தான் 1:2 அடிப்படையில் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலந்தாய்வுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ இந்த 8970 நபர்களில் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க்கு ப்ளஸ் ஓவரால் ரேங்க் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ யார் யாருக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, யார் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் அவங்களுடைய ஓவரால் ரேங்க்கு ஒரு 5400க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த பணி அப்படின்றது உறுதி செய்யப்படும். அதாவது ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கில் ஓவரால் ரேங்க் ஒரு 5000க்குள்ளே இருந்தாலே 1:2 அடிப்படையில் அவங்களுக்கு கவுன்சிலிங் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸு, உடல் தகுதி தேர்வு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு அங்கே வெற்றி வாய்ப்பு அப்படின்றத உறுதி செய்யப்படும். அப்போ இங்கே 3 ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் இங்கே அந்த பணி நியமன ஆணை கிடைக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு அடிப்படையில் 1:5 கூப்பிட்டுருக்காங்க ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு 8970 நபர்கள். அடுத்து 1:3 5382 பேர் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5400 நபர்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 மாவட்டத்தில் நடக்க போகுது.
ஓகேங்களா? 12 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு தொடர்பாக நம்ம தொடர்ந்து காணொளிகள் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த 1794 காலி பணியிடம்ன்றது இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட புதிய அரசாங்கம் பதவி ஏற்கும்போது அதற்குண்டான நடவடிக்கைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு மேலே தான் வரப்போகுது. அவங்களுடைய புதிய அரசு பதவியேற்ற உடனே முதல் அரசாணை உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ 1794ன்றது ஒரு 2000 அல்லது 1850 மேலே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ முழுமையாக நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒன் டைம் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு, ஓகேங்களா, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. 2வது டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம கயிறு பின்னுதல், கண்டக்டர் பொறுத்துதல்னு சொல்லியிருந்தோம். 3வது டாஸ்க் என்னென்னா எடையை சுமந்து செல்லணும். 35 கிலோ எடையுள்ள 3 நம்பர்ஸ் 3 எண்ணிக்கையிலான 3 அடி, அதாவது 3 அடி உள்ள அந்த ஆர்ம்ஸ்களை 100 மீட்டருக்கு வெயிட்டை தூக்கிட்டு போகணும். இதுதான் 3வது டாஸ்க்கு. கிட்டத்தட்ட இது 1 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு செயல்திறன் 8 நிமிடம், அடுத்த செயல்திறன் 2 நிமிடம், அடுத்த செயல்திறன் 1 நிமிடம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த தகுதி அப்படின்றது மட்டும்தான். இதில் நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, இந்த தகுதி தேர்வை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1:2 அடிப்படையில் கவுன்சிலிங் போக 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18,756 நபர்களுக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8,940 நபர்கள் தான் 1:5 கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் முடிச்சுட்டு ஒரு 6,000 இல்லை 5,400 நபர்கள்கிட்ட அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட்டுக்கான தேர்வு மையம் அப்படின்றது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் தான் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க எந்த அந்த ஜோன் அப்படின்றது. இதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. மேலும் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டு, அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட்டு விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தொடர்பான காணொளியில் நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி.